அன்னத்தை போல எண்ணம் அப்படின்னு சொல்றோம். அந்த உணவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உருவாக்குது. இப்போ கஞ்சியோ கூழோ குடிக்கிறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன சொல்றது, சக்தி இழந்தவர்களாக இருப்போம். இல்லை 10 வகை பதார்த்தத்தை சாப்பிட்றவர் ரொம்ப சக்திசாலியாக இருக்க போறாரு, அப்படியும் ஒன்றும் இல்லை. 3 வகை உணவுகளாக பிரிச்சிருக்காங்க. சாத்வீக உணவு, ராஜசம், தாமசம். ராஜசீக உணவு, தாமசீக உணவு. சாத்வீகம் அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதான் வெஜிடேரியன், சுத்தமான சைவ உணவு. இந்த ராஜசீக தாமசீக உணவு என்ன பண்ணுது அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். ராஜசீக உணவு என்பது நெய்யை ஊற்றி செய்யப்படுகின்ற ஒரு யாகம் அல்லது ஒரு வேள்வி. அதுபோல 1000 யாகங்கள் செய்வதை விட ஒரு உயிரை கொல்லாமல் தடுப்பது சிறந்தது, அல்லது ஒரு உயிரை கொல்லாமல் இருப்பது சிறந்தது அப்படின்றார். அப்போ ஒரு வேள்வி அல்லது ஒரு யாகம் பண்ணினாலே, பக்தி மார்க்கத்தினுடைய நம்ம கதைகள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். பெரிய பெரிய வரங்களை எல்லாம் வாங்கணும்னா ப்ரோட்டீன்ஸ்ன்னு சொல்கிறோம், பார்க்கறதுக்கு ப்ரோட்டீன்ஸ்ன்னு சொல்கிறோம் மேபி, பட் தென் அது முழுக்க நிறைஞ்சிருக்கிறது வலியும் துக்கமும் வேதனையும் தான் நிறைஞ்சிருக்கு. அப்போ அதை நாம் சாப்பிட்டோன்னா நம்முடைய உணர்வுகள் எப்படி ஆகும்? நம்ம மனசு எந்த அளவுக்கு அமைதியாக இருக்குமோ, நாம் சாப்பாடு செய்யும்போது, சமைக்கும்போது அமைதியான ஒரு நல்ல தூய்மையான ஒரு மைண்ட் செட்டில் இருந்து நம்ம சமைச்சோம் வச்சுக்கோங்களேன், அதனுடைய ஒரு தாக்கம் அந்த உணவில் சேரும். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில பிரம்மகுமாரிகள் அமைப்பிலிருந்து சிஸ்டர் ஸ்வர்ணலட்சுமி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சிஸ்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில பொதுவா இந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இது ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு டாபிக்கா இருந்தாலும் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நான்வெஜ் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல நம்ம மனசுல என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது, வெஜிடேரியன் சாப்பிடும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது அப்படிங்கிற ஒரு புரிதல் தேவைப்படுது. பிரம்மகுமாரிகள் அமைப்புல நீங்க பியோர் வெஜிடேரியன் தான், குறிப்பா வெங்காயம் பூண்டு கூட சேர்க்க மாட்டீங்க அப்படிங்கறத கேள்விப்பட்டோம். சோ இதற்கான ஒரு விளக்கம் எங்களுக்காக கொடுங்க சிஸ்டர். உணவு அப்படின்றது நம்முடைய உடல்ல ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் மட்டும் கிடையாது. கண்டிப்பா அந்த உணவுல நம்ம சாப்பிடக்கூடிய, அதாவது அன்னத்தை போல எண்ணம் அப்படின்னு சொல்றோம். அந்த உணவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உருவாக்குது. இப்ப கஞ்சியோ கூழோ குடிக்கிறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன சொல்றது, சக்தி இழந்தவர்களாக இருப்போம். இல்ல 10 வகை பதார்த்தத்தை சாப்பிட்றவர் ரொம்ப சக்திசாலியா இருக்க போறாரு, அப்படியும் ஒன்றும் இல்லை. அது ஒரு பக்கம். இன்னொன்று, உணவுல பார்த்தோம்னா 3 வகை உணவுகளாக பிரிச்சிருக்காங்க. சாத்வீக உணவு, ராஜசம், தாமசம். ராஜசீக உணவு, தாமசீக உணவு. சாத்வீகம் அப்படின்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதான் வெஜிடேரியன், சுத்தமான சைவ உணவு. இந்த ராஜசீக தாமசீக உணவு என்ன பண்ணுது அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். ராஜசீக உணவு என்பது பார்த்தா மனிதனுடைய அடிப்படை உணர்வுகளை தூண்டுவதாக இருக்கு. எப்படின்னா, அந்த சரீரத்தினுடைய வெப்பத்தை தூண்டி அந்த நரம்பு மண்டலத்தை தூண்டிவிட்டு அதன் மூலமாக உணர்வுகளை பெருக்கெடுக்க வைக்கிறது. எமோஷன்ஸை உருவாக்குறது. அதாவது இச்சைகளை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ராஜசீக உணவு வகைகள் இருக்கு. தாமசீக உணவுன்றது ஒரு மனிதனுடைய ஆற்றலை மந்தப்படுத்தக்கூடியதாக இருக்கு. இந்த சக்தியை மந்தப்படுத்தி ஒரு சோம்பல் நிறைஞ்சதா அந்த மாதிரியாக ஆக்கக்கூடியது. இதுல பார்த்தோம்னா எந்தெந்த உணவு வகைகள் வரும் அப்படின்னா, அந்த தாமசீக உணவுல, ராஜசீக உணவுல இதுல இந்த வேர்ல விளையக்கூடிய இந்த பூண்டு வெங்காயம் முதலான உணவுகளும் இருக்கு. தாமசீக உணவுல அப்படின்னா, அல்லது பொருட்கள்ல போதை வஸ்துக்கள், ஆல்கஹால், குடி, மது, அதுக்கப்புறம் எந்த விதமான போதை வஸ்துவாக இருந்தாலும் சரி, வறுக்கப்பட்ட உணவு வகைகள், அப்புறம் கேன்ல அல்லது டப்பாவில் அடைத்து அது பேக்டு ஃபுட்டு அல்லது கேன்டு ஃபுட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, ரொம்ப நாள் பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அது என்னைக்கோ தயாரிச்சது, அது நம்ம சாப்பிட்றது என்னைக்கோ ஒரு நாள் அது. அப்புறம் பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அப்புறம் ஃப்ரோசன் ஃபுட்ஸ்ன்னு சொல்றோம்.
ஆம், அதெல்லாம் எப்பவோ தயாரிச்சது. முன்கூட்டியே தயாரிச்சு அது நம்ம கெட்டு போகாம நம்ம கைக்கு வருது. நம்ம கெட்டு போகல. நம்ம எக்ஸ்பைரி டேட் மட்டும் நம்ம பார்க்குறோம். உண்மையில அது வந்து அந்த மாதிரி கிடையாது. அப்ப இதெல்லாம் நம்ம உட்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, மெல்ல மெல்ல நம்முடைய அந்த ஆத்மாவினுடைய ஆற்றல் வந்து சரீரத்தினுடைய சக்தியும் சரி, மந்தமானதாக ஆகுறது. அது ஒரு ஒரு புத்துணர்ச்சி நிறைஞ்சதா இருக்கிறதுக்கு பதிலாக, நம்மை ஒரு மந்த நிலைக்கு தான் கொண்டு போகுது. இதுதான் வந்து உண்மையான விஷயம், ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து பிரம்மா குமாரிகள்ல நீங்க கேட்டீங்க, ஆமா. ஏன்னா நாங்க அடிப்படையா சொல்லிக் குடுக்கிறதே ராஜயோக தியானம். இது ஒரு ஆன்மீக இயக்கம் அப்படின்னுட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அப்போ நாம சொல்லிக் குடுக்கிறது தியானம். நாம இறைவனோட தொடர்பு வைக்கிறோம். மற்றவர்களையும் தொடர்பு படுத்துறதுக்கு உதவி செய்றோம் அப்படின்னும் பொழுது, அதற்கு ஒவ்வாத செயல்களை வந்து நம்ம எப்படி பண்ண முடியும்? இல்லையா? அ ஒரு இரக்கம், கருணை, அருள் அப்படின்றது மனிதனுடைய அடிப்படை குணங்கள்ல அதுவும் ஒண்ணு. இப்ப ஒரு உயிரை கொன்று அதை வந்து உண்பது வந்து நம்ம உலக பொதுமறையான திருக்குறள்ல வந்து திருவள்ளுவரும் வந்து புலால் மறுத்தல்னு சொல்லி ஒரு அதிகாரத்திலேயே ரொம்ப தெளிவாக வந்து சொல்றார். அதாவது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு அதாவது நெய்யை ஊற்றி செய்யப்படுகின்ற ஒரு யாகம் அல்லது ஒரு வேள்வி, அதுபோல 1000 யாகங்கள் செய்வதை விட, ஒரு உயிரை கொல்லாமல் தடுப்பது சிறந்தது. அல்லது ஒரு உயிரை கொல்லாமல் இருப்பது சிறந்தது அப்படின்றார். அப்ப ஒரு வேள்வி அல்லது ஒரு யாகம் பண்ணினாலே, பக்தி மார்க்கத்தினுடைய நம்ம கதைகள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். பெரிய பெரிய வரங்களை எல்லாம் வாங்கணும்னா, நிறைய யாகம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு யாகம் பண்ணாலே நெறைய வந்து வரங்கள் கிடைக்கும், நிறைய சக்திகள் கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்ப கூட வந்து நம்ம பார்க்குறோம் பக்தி மார்க்கத்துல நிறைய வேள்விகள், யாகங்கள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம இன்னும் கூட வரைக்கும் செய்துட்டு தான் இருக்கோம். அதாவது ஒரு நல்லது நடக்கணும். அந்த அந்த சுற்று வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம நல்லதா ஆக்கணும். சக்தி நிறைஞ்சதா ஆக்கணும். கோயில்கள்லயும் செய்றோம். வீடுகள்லயும் செய்றோம். பெரிய பெரிய இடங்கள் எடுத்து கூட செய்றாங்க. மண்டபங்கள் போல பொதுமக்கள் வந்து பார்க்கணுன்றதுக்காக இப்படிலாம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது, அந்த திருக்குறள் எவ்ளோ எளிமையாக திருவள்ளுவர் 2டே வரியில சொல்றார் பாருங்க. 1000 யாகங்கள் அல்லது வேள்விகள் செய்றத விட, ஒரு உயிரை கொல்லாம இருக்கிறது ரொம்ப சிறந்த விஷயம். அப்படின்னு சொல்றார். அப்ப அதனுடைய முக்கியத்துவத்த வந்து அவர் நமக்கு புரிய வைக்கிறார். இன்னொரு ஒரு திருக்குறள்ல என்ன சொல்றார்ன்னா, "தன் ஊன் பெருக்கற்கு தான் பிறிது உண்பான் எங்ஙனம் ஆளும் அருள்." தன்னுடைய ஊனை, அதாவது தன்னுடைய உடல் ஊனை வளர்க்கறதுக்கு உடலை வளர்க்கறதுக்கு, இன்னொரு உயிரை கொன்று செய்பவன் எப்படி அருள் உடையவனாக இருக்க முடியும்? அப்படின்னு அந்த குறள்ல திருவள்ளுவர் கேட்கிறார். அதாவது ரொம்ப எளிமையா இத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இது விளம்பரப்படுத்தும்போதே அல்லது அந்த கடைகள்லயே கூட நம்ம பார்க்குறோம். புரோட்டீன்ஸ்ன்னு போடுறாங்க. ஹை புரோட்டீன்ஸ்ன்னு போடுறாங்க. அதாவது புரதச்சத்து நிறைந்த உணவு அப்படின்னு புரதச்சத்து நிறைந்த வேறு உணவுகளும் இருக்கு. புரதச்சத்து நிறைந்ததுன்னா, ஒரு அசைவம் தான் வந்து புரதச்சத்துக்கு அப்படியே உணவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. புரதச்சத்து நிறைந்த மற்ற உணவுப் பொருட்களும் நமக்கு வந்து கண்டிப்பாக இயற்கை குடுக்கிறது. இப்ப ஒரு பக்கம் அது புரதச்சத்து நிறைந்த உணவுன்னு அப்படியே சரி வச்சுப்போம். இந்த பக்கம் பார்த்தா, அது ஒரு உயிர் தானே! அது வந்து அது ஒரு கோழியோ, அது ஒரு மாடோ, ஆடோ ஏதோ ஒரு ஒரு உயிரினம், ஒரு விலங்கு. அது உயிரோட்டத்தோட இருக்கு. அப்ப அதை அந்த இறைச்சிக்கு தயார் பண்ணக்கூடிய இடத்துல வந்து அது எவ்வளோ வேதனைய வந்து அனுபவிக்குது. அத வந்து ஒரு நாம அந்த வண்டிகள்லாம் பார்க்குறோம். அடைச்சு எடுத்துட்டு போவாங்க அப்படியே. இப்ப போகும்போதே நமக்கு அது ஐயோ! பாவம் இது இன்னும் சிறிது நாட்கள்ல அல்லது சில மணி நேரங்கள்ல இது பலியாக போகுது அப்படின்னு நமக்கு அந்த எண்ணம் வந்து வருது. அதை பார்த்தா பாவமா இருக்கு. ஒண்ணுமே வேண்டாம். நம்ம வந்து ஒரு சாலையில நடந்து போயிட்டுருக்கோம் வைங்களேன். அப்ப எதிர்ல ஒரு நாயோ, பூனையோ ஓடி வருது. அதுக்குள்ள யாரோ வண்டியில வந்து இடிச்சுட்டாங்கன்னா, "ஐய்யய்யோ! நாய இடிச்சுட்டாங்களே!" அப்படின்னு நம்ம நினைக்க அந்த நாய் கால வந்து நொண்டி நொண்டி போகுது அப்படின்னா, நம்ம அத பார்த்தா பரிதாபப்படுறோம். இது ஒரு நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு காட்சி தான். அப்ப ஒரு நாயையோ, பூனையோ பார்த்தாலே நம்ம உண்மையில நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்? பரிதாபப்பட தான் செய்றோம். ஒரு இரக்கம் என்பது அந்த மனித ஆத்மாவுக்குள்ள இருக்கின்ற இயல்பான குணம். அதையே ஆனா அப்ப ஒரு ஃபுட்டுன்னு வரும்பொழுது, உணவு வகைன்னு வரும்பொழுது, அது எனக்காக அந்த உயிர் வந்து கொல்லப்பட்டிருக்கு. அது அது தானாக சாகல. இல்லையா? நாம இதுல கவனம் வைக்கணும். அது வந்து நேச்சுரல் டெத் கிடையாது. அதுக்கு அது இயற்கையான மரணம் கிடையாது. நமக்காக அந்த உயிர் வந்து கொல்லப்படுது. அப்ப கொல்லப்படுகின்ற ஒரு உயிருக்கு எந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி இருக்கும்? இல்லையா? பயம். ம். அது அதுக்கு முன்னாடி எவ்வளவு பயப்படுது.
நமக்கே வந்து ஒரு டாக்டர் கிட்டக்க ஒரு பெரிய ஆப்பரேஷன் நடந்துட்டு இருக்குன்னா, நமக்கு சொந்த பந்தங்க யாரோ இருக்காங்க, அல்லது ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வந்துட்டு ஒரு பெரிய சர்ஜரிக்கு போறாங்க அப்படின்னா, நாம எவ்வளோ வெளியில நின்னுட்டு எவ்வளோ பிரேயர் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணுவோம் தானே! நம்ம கடவுள நினைக்கிறோம். இவர் நல்லா குணமாயிட்டு நல்லபடியா ஆப்பரேஷன் முடியணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி அப்ப அந்த உயிரினத்துக்கு தெரிஞ்சிடுது இல்லையா? நம்ம வந்து இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதோ பண்ண போறாங்க. ஏன்னா அது தன் கண்ணு முன்னாடி மத்த அடுத்தடுத்த உயிர்கள் பலியாகிறதையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப அதனுடைய ஒரு எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலை, ஒரு பயம், ஆ இதெல்லாம் ஒரு கோபம் கூட அதுக்கு வந்து வருமா இருக்கும். ஐயோ! என்ன இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு வலி, வேதனை, துக்கம் இது எல்லாமே அடங்கியிருக்கு. அப்ப அத்தோட அத உயிர கொன்னுடுறாங்க. அந்த வந்து அப்புறமா அந்த இறைச்சிய ப்ராசஸ் பண்ணி அந்த மாமிசத்த வந்து சாப்பிடுறாங்கன்னா, அதுல என்ன நிறைஞ்சிருக்கு? புரோட்டீன்ஸா நிறைஞ்சிருக்கு? கண்டிப்பா கிடையாதுங்க. நம்ம வந்து புரோட்டீன்ஸ்ன்னு சொல்றோம். பார்க்கறதுக்கு புரோட்டீன்ஸ்ன்னு சொல்றோம் மேபி. பட் தென் அது முழுக்க நிறைஞ்சிருக்கிறது வலியும், துக்கமும், வேதனையும் தான் வந்து நிறைஞ்சிருக்கு. அப்ப அதை நாம சாப்பிட்டோம்னா, நம்முடைய உணர்வுகள் எப்படி ஆகும்? எப்படி நமக்கு என்ன உணர்வு எந்த மாதிரி உணர்வை வந்து நாம அடைவோம்? ஸோ இந்த மாரி நான் வெஜிடேரியன் சாப்பிடுறதுனால நம்மளுடைய சுபாவத்திலயும் இந்த மாற்றங்கள் இருக்குமா சிஸ்டர்? ஆமா. கண்டிப்பா. மெல்ல மெல்ல வந்து அந்த எந்த மாதிரி உணவு நான் சாப்பிடுறேனோ, அதுதான் என் எண்ணத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. எந்த மாதிரி தண்ணீரை நான் குடிக்கிறேனோ, அந்த மாரி வார்த்தைகளை வந்துட்டு நம்ம வந்து பேசுறோம்னு சொல்லப்படுது. அப்ப நெறைய பேர் பார்த்தோம்னா, வெளியிடங்கள்ல வந்துட்டு போய் சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் தவிர்ப்பாங்க. பெரியவங்கலாம் பார்த்தா, அதாவது அந்த ஆன்மீகத்துல இல்ல பக்தி விஷயங்கள்ல இன்னும் இன்னும் கூட ஒரு சில பேர் விரதம் இருக்கிறவங்கலாம் பார்த்தா கூட, இப்பவே நம்ம கூட நெறைய விரதங்கள் இருக்கும். இப்ப இந்த மாசம்லாம் பார்த்தா, ஒரு ஐயப்ப சாமிக்கு விரதம் இருக்கிறதோ, இல்ல வெவ்வேறு தேவதைகளுக்கு, தெய்வங்களுக்கு விரதம் இருக்கிறதோ ரொம்ப பண்றோம். அப்ப வந்து கண்ட இடத்துல போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க. போயிட்டு வெளி இடங்கள்ல சாப்பிடுறது, வைக்கிறதெல்லாம் எவ்வளோ முடியுமோ அவங்க வந்து தவிர்ப்பாங்க. அவங்க சாத்வீகமான பழம், பால் போன்ற உணவு வகைகளை தான் இரவு நேரத்துல எடுத்துப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம நெறைய வந்துட்டு இந்த விரத முறைகள் இதெல்லாம் பார்க்குறோம். விரதம் அப்படின்றதே இல்ல. ஸோ இந்த எந்த உணவு நம்ம சாப்பிடுறோமோ, அது எப்படி சமைக்கப்படுகிறதுன்றது ஒண்ணு இருக்கு. அந்த பொருள் எங்கேருந்து கிடைக்கிறது இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தும் நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய வாழ்க்கையும் ஆஃப் கோர்ஸ் பாதிக்கும். நம்முடைய சுபாவத்திலயும் அது வந்து ஒரு மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றது தான் உண்மை. ஓகே. இந்த சமையல்ல கூட நம்ம வந்து என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல சமைக்கிறோன்றது முதல் கொண்டு அது நம்மளுடைய மைண்ட சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சிஸ்டர்? நம்ம சமையல் செய்யும்போது நீங்க அந்த காலத்துலலாம் கூட வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது நம்முடைய ஒரு பாட்டி அது போல காலத்துலலாம் நம்ம பார்த்தோம்னா, அவங்க ஏதாவது பக்தி பாட்டு கேட்டுக்கிட்டே அல்லது வந்து அவங்களே பாடிக்கிட்டு அல்லது அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து அவங்க வந்து செய்துட்டு இருப்பாங்க. சமையல் செய்வாங்க. அப்ப வந்து டிவி அந்த மாதிரியான வேற வேற அந்த கவனச்சிதறல்கள் வந்து அவங்களுக்கு கிடையாது. வேற தொந்தரவுகள் வந்துட்டு கிடையாது. இப்போதைய காலம் மாதிரி செல்ஃபோன், அடிக்கடி இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கறது, இந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது இல்லையா? அதாவது எந்த உணர்வோட நம்ம சமைக்கிறோம். அதுவும் முக்கியம். என்ன பொருளை சமைக்கிறோம்னு முக்கியம். நம்ம இப்போ ஒருத்தங்க ரொம்ப கோவமா அம்மா காலையில டென்ஷன்ல லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி எழுந்து சமைக்கிறாங்க. ஸோ இந்த மாரியான ஒரு மைண்ட் செட்ல சமைக்கும்போது, அத சாப்பிடுற அந்த ஃபேமிலியோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் சிஸ்டர்? நீங்க உங்க கேள்வியிலேயே உங்க பதில் வந்து இருக்கு. அவங்க எப்படி சமைக்கிறாங்களோ, அத தான் அவங்க வந்து பரிமாறுறாங்க. அந்த சாப்பாடு மட்டும் அவங்க பரிமாறல. அவங்க தான் செய்த மனநிலையும் சேர்த்து தான் பரிமாறுறாங்க. அத தான் நம்ம எடுத்துக்கணும். அதுல வந்து உள்ளடங்கி இருக்கு. அந்த அவங்களுடைய எந்த மனநிலையோட சமைச்சிருக்காங்க. அப்ப நாம அத சமைக்கும்போதே, இது வந்து கடவுள் எனக்கு இந்த உணவை வந்து சமைக்கிறதுக்கான ஒரு பாக்கியத்த வந்து குடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சு நம்ம சமைக்கணும். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கடவுளுடைய, இறைவனுடைய குழந்தைகள் எல்லாருமே. அல்லது நான் இந்த என்னுடைய குடும்பத்தில எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கடவுள் இந்த உணவுல சக்தி குடுத்துட்டு இருக்கிறார். ஸோ அந்த கடவுள்ங்கிறவர நீங்க அவங்கவங்க ரிலிஜன் படி எப்படி வேணா நெனச்சுக்கோங்க. எந்த தெய்வத்தை தேவதைய வேணா நெனச்சுக்கலாம். சரி. அப்ப இறைவனுடைய சக்தியானது இந்த உணவுல வந்து நிறைஞ்சுகிட்டு இருக்கு. இந்த உணவு முழுக்க அந்த அன்பையும், சந்தோஷத்தையும், நல்ல ஆரோக்கியத்தையும் கடவுள் வந்து நிரப்புறார். அத நாம வந்து அதே உணர்வோட அவரோட ஞாபகத்தோட சமைச்சு, நல்ல தூய்மையான உணர்வோட நம்ம பரிமாறினோம் அப்படின்னா, அந்த உணவுல டேஸ்ட்டும் வந்து சுவையும் ரொம்ப நல்லாருக்கும். இன்னொன்னு நம்ம மனசு எந்த அளவுக்கு அமைதியா இருக்குமோ, நாம சாப்பாடு செய்யும்போது, சமைக்கும்போது, அமைதியான ஒரு நல்ல தூய்மையான ஒரு மைண்ட் செட்ல இருந்து நம்ம சமைச்சோம் வச்சுக்கோங்களேன்.
அதனுடைய ஒரு தாக்கம் அந்த உணவுல சேரும். ஆனா யூசுவலா சொல்லுவாங்களே, ரொம்ப லவ்வோட சமைச்ச அந்த சாப்பாட்டுக்கே ருசி அதிகம். ருசி அதிகம். ஸ்பெஷல். கண்டிப்பா. நம்ம எங்க அம்மா கை மணம், பாட்டி அந்த கை மணம் அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு அவங்களுக்கு அந்த திறமை மட்டும் கிடையாது. அவங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் ஸ்கில் நல்லா இருக்கும். அது மட்டும் கிடையாது. பண்ணி பண்ணி அனுபவம் இருக்கும். அது மட்டும் கிடையாது. அவங்க செய்யும்போதே இத சாப்பிடுறவங்க ரொம்ப நல்ல திருப்தியா சாப்பிடணும், சந்தோஷமா சாப்பிடணும், நல்லா 4 பேருக்கு, 10 பேருக்கு செய்து கொடுக்கணும். அது போன்ற ஒரு உணர்வோட நல்ல சந்தோஷமா வந்து செய்வாங்க. அதெல்லாம் கலந்து தான் அத நம்ம வந்து கைமணம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கிறோம். திருவள்ளுவர் வந்து இந்த புலால் மறுத்தல் பத்தி சொன்ன விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. இத தொடர்ந்து இன்னும் இந்த மாரியான விஷயங்கள் யாரெல்லாம் இத பத்தி சொல்லியிருக்காங்க சிஸ்டர்? நம்முடைய சமீபத்திய காலத்தைச் சேர்ந்த ராமலிங்க வள்ளலார் அவர்கள். அவரும் வந்து தன்னுடைய ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது அவருடைய கொள்கை. அதுல பார்த்தோம்னா, அவரும் வந்து சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு உயிர் வாழக்கூடிய அந்த உடலும் ஒரு ஆலயமா வள்ளலார் வந்து பார்க்கிறார். அப்ப அந்த உடல் என்ற ஆலயம், அந்த ஆலயத்தை சிதைச்சு அந்த உயிரை கொன்று ஒரு அதை வந்து புசிக்கக்கூடியவன் வந்து இறை அருளுக்கு தகுதியா ஆகவே முடியாது, அடையவே முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து வள்ளலார் வந்து சொல்றார். இதையும் நாம தெரிஞ்சுக்கணும். இதை தவிர நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையில அதுலயும் ஒரு ஸ்லோகத்துல இந்த உணவு பத்தி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிகமான காரம், அதிகமான இந்த எந்த சுவையா இருந்தாலும் அதீதமான அந்த புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு, காரம், அந்த வறுக்கப்பட்ட அந்த உணவுடைய சுவை, இந்த மாதிரியான சுவை வந்து மனித ஆத்மாவை வந்து மந்தமாக்குறது அப்படின்ற விஷயத்தை வந்து பகவத்கீதையினுடைய ஸ்லோகத்திலேயே நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னொன்னு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம், நம்முடைய காந்தியடிகளுடைய வாழ்க்கைய பத்தி கேள்விப்படும்பொழுது, ஆரம்பத்துல அவங்க அம்மா கிட்ட அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு போனாரு. அதுக்கப்புறம் ஏன்னா இங்கேயே இந்த பாரதத்துல இருக்கும்போதே அவருக்கு வந்து அந்த மாரி தெரியாம ஒரு முறை சாப்பிட்டுட்டு, மாமிசத்த சாப்பிட்டுட்டு, அன்னைக்கு இரவு முழுக்க ஒரு ஆடு வயித்துல இருந்து கத்தரா போல அந்த மாரியான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங் அவருக்கு. பயம் நிறைஞ்ச, "ஐயோ! இந்த மாதிரியான தப்பு நான் இனிமே பண்ணவே மாட்டேன்" அப்படின்னு ஒரு முடிவெடுத்து பண்ணதெல்லாம் நமக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஏற்கனவே கேள்விப்பட்ட குழந்தை பருவத்திலேருந்து நம்ம கேட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்களும் கூட. ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் இது சாப்பிடுறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் எங்களுக்காக குடுத்தீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். தேங்க் யூ.